எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும். திருப்பரங்குன்றம் பகுதியிலே ஒரு பகுதியிலே பொறுப்பேற்று மாவட்ட கழகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு கௌதம தலைமையில கட்சி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அன்றைக்கு போன போது அவருடைய சகோதரர் மறைந்து விட்டார் என்ற செய்தி வருது. அவர் இருக்க மாட்டார் என்றதான் கருதிதான் நான் போனேன். ஆனா போனா இருக்கிறார். நான் கேட்டேன், என்ன உங்க சகோதரி இறந்துட்டா நீங்க போலியான்னு. எங்க தலைவர் வர்றப்போ நான் இல்லாம அது இருக்க மாட்டேன், அது ஒரு பொறுப்பு இடத்துல ஒப்படைச்சிருக்கிறீங்க சொன்னார். எதற்காக சொல்லுறேன்னு சொன்னார், தன்னுடைய சொந்த சகோதரன் மறைவு செய்தியை கேட்டு கூட அந்த கட்சி பணியை விட்டு விடாமல் அங்கிருந்து பணியாற்றி இருக்கிறார் சொன்னா, இதுதான் கட்சி, இதுதான் கழகம், இதுதான் குடும்பம் என்ற அந்த உணவை நான் எண்ணி பார்த்தேன். ஆக அப்படிப்பட்ட குடும்ப பாச உணர்வோடு நாமெல்லாம் இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் 1ஆம் தேதி என்று நான் கழக தொடர்களை பிறந்த நாளை ஒட்டி சந்தித்த போது வாழ்த்துக்களை பெற்ற போது கிட்டத்தட்ட 9 மணிக்கு தொடங்கி மதியம் 3 மணி வரையில ஏறக்குறைய ஒரு 4.5 மணி நேரம் நின்று எல்லா தோழத்திலும் அவர் தந்த பரிசுகள், படங்கள், புத்தகங்கள், அவர்கள் வீட்டில விளைவித்த கீரை வகைகள், காய்கறி வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து அந்த அன்பை பரிமாறினார்கள். அந்த 4.5 மணி நின்று கொண்டிருந்த போது எனக்கு பக்கத்துல 5-6 பேர் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள். அதுல முக்கியமா நம்ம டிஆர் பாலு, அடுத்தது பொன்முடி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நேரு. ஆனா இவங்கெல்லாம் 4 மணி நேரம் நின்னாங்கன்னா நிக்கல, ஒரு அரை மணி நேரம் நிற்பாங்க, போயிடுவாங்க. நிக்க முடியாது. நான் தான் தொடர்ந்து 4 மணி நேரம் நின்னேன். ஏன் 4 மணி நேரம் நிற்கக்கூடிய அந்த தெம்பு எனக்கு கிடைச்சதுன்னா, நம்முடைய தோழர்கள் வந்து இன்முகத்தோடு மலர்ச்சியோடு அந்த கைத்தறி ஆடைகள் அணிவிக்கிற போது, வாழ்த்து சொல்லுகிற போது எனக்கு கால் வலிச்சது. ஆனா அந்த முகத்தை பார்க்கிற போது, மகிழ்ச்சியை பார்க்கிற கால் வலி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அதுதான் உண்மை. ஆக இந்த நிலையில இன்றைக்கு கழகத்தை குடும்ப பாச உணர்வோடு இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பாச உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய கௌதமன் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் நாமும் கலந்து கொண்டு வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமையை, அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் வருகிற 5ஆம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வாய்ப்பில்லை, வர முடியாதும் என்னும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர இயல முடியாது, வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை, இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல, இது அரசியலாக நீங்க பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. இன்றைக்கு 39 எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து, நம்முடைய கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு
அடுத்து அரசு நிகழ்ச்சிக்கு போனோம். அப்புறம் கௌதமன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டடத்தை திறந்து வைத்து நம்முடைய அண்ணா சிலை, கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு செல்ல வேண்டும். நம்முடைய கௌதமன் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம், திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லில் பல மாங்காய் அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய கௌதமன் அவர்கள். ஆக அந்த உணவோடு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நிலையத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட செம்மொழியில அந்த தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மணவிழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.